Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னை நகரில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் யார் அவர்? ஏன் அவருக்கு அந்த முக்கியத்துவம் கிடைத்தது? ஆரம்ப காலத்திலேயே கொஞ்சம் இந்த தலித் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பட்டியலின மக்களுக்கான ஒரு முன்னேற்றம் அதில் இளமையிலேருந்தே கொஞ்சம் ஆர்வமாக அதில் இருந்திருக்கு. அவர்களை நிறைய பேர் வழக்கறிஞர்கள் ஆக்கியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதே மாதிரி யாராவது போய் உதவி கேட்டால், மருத்துவ உதவியோ வேறு எந்த உதவியோ கேட்டாலும் அவர் செய்யறதுக்கு செய்திருக்காரு. சமீப காலம் வரை அவர் குற்ற வழக்கில் அவருக்கு தொடர்பு இருக்கிறதான சர்ச்சைகள் இருந்துச்சு. ரொம்ப சமீப காலமாக அவர் அதிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்திகளும் பதிவாகியிருக்கு. அது உண்மை. அவர் மேலே 7 கேஸ் இருந்தது, எல்லாமே செட்டில் ஆகிடுச்சுன்னு தான் இன்றைக்கி போலீஸ் கமிஷனர் கூட அறிக்கை கொடுத்துருக்கார். இந்த அவர் இறந்து போகிற நேரத்தில், அவர் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் அவர் மேலே எந்த வழக்கும் பெண்டிங்காக இல்லை. இந்த கொலை முக்கியமாக ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக இருக்குமா, அந்த ஒரு அச்சுறுத்தல் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரண்டர் ஆனவங்க கூலிப்படை தானா? இந்த சரண்டர் ஆகிறது ஒரு செட்டப்பான்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை திருமாவளவன் சொல்கிறார். அந்த விஷயத்தை கண்டிப்பாக போலீஸ் புலனாய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் அவரே ஒரு கையில் ஒரு துப்பாக்கி வச்சுன்னு பாதுகாப்பாக தான் இருந்திருக்கார். அந்த பர்டிகுலர் சமயத்தில் அவர் கையில் துப்பாக்கி இல்லை, காரில் வச்சுட்டு வந்துட்டார் அப்படின்றாங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ஆம்ஸ்ட்ராங் யார்? அவருடைய கொலை என்ன தாக்கத்தை தரப்போகிறது? இதன் அரசியல் பின்னணி என்ன? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். சென்னை நகரில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் யார் அவர்? ஏன் அவருக்கு அந்த முக்கியத்துவம் கிடைத்தது? இல்லை, அவருக்கு அந்த முக்கியத்துவம் கிடைச்சதுன்னா, அவர் ஆரம்ப காலத்திலேயே கொஞ்சம் இந்த தலித் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பட்டியலின மக்களுக்கான ஒரு முன்னேற்றம் அதில் இளமையிலேருந்தே கொஞ்சம் ஆர்வமாக அதில் இருந்திருக்கார். ஸோ அது வட சென்னையில் அவர் வளர்ந்தவர் ஆக்சுவலாக. ஸோ வட சென்னைன்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள், அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதுவும் தலித் மக்கள் நிறையா இருக்கிற இடம் வேறு ஆக்சுவலாக. ஸோ அவர்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது அவங்களுக்காக பாடுபட்ட இந்த பூவை ஜெகன்மூர்த்தி போன்றவர்கள், இப்போ இறந்து போயிட்டார். இப்போது ஜெகன் அவங்க போன்றவர்கள், அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்வேறு இந்த தலித் பாலிடிக்ஸில் திருமாவளவன் போன்றவர்களோடு அப்படிலாம் கொஞ்சம் கூட அவங்க கூட ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியில் தான் இவர் பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் சேர்ந்து அதோட மாநில தலைவராகிறார். பட் இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒன்ஸ் இயர் ஜாயின்ட் 2012 சேர்றாரு பகுஜன் சமாஜ் பார்ட்டியில். அதுலேயே இருக்கார். யாரோடையும் எந்த கட்சியோடையும் கூட்டணி வச்செல்லாம் தேர்தலில் போட்டியே போடல. அவரும் தேர்தலில் 2006 கவுன்சிலரில் போட்டி போகிறார், 2011 குளத்தூரில் போட்டி போகிறார். யாரு கூடயும் கூட்டணி வச்சுக்காது. அவர் மட்டுமே இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் அவர் தலைவராக இருக்கார். ஒரு சின்ன அளவில் ஒரு பார்ட்டியை நடத்திட்டு அவரால் முடிஞ்ச விஷயங்களை பட்டியலின மக்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்ருக்காருன்னு தான் அடிப்படையான விஷயம். ஆனால் முக்கியமாக தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்காக பாடுபடுகின்ற பல தலைவர்கள் இருக்காங்க. முக்கியமாக டாக்டர் கிருஷ்ணசாமி, திருமாவளவன், இவங்க முக்கியமான 2 ஐக்கானாக இருக்காங்க. கிருஷ்ணசாமியும் எம்எல்ஏ இருந்திருக்காரு, திருமாவளவனும் எம்எல்ஏவும் இருந்திருக்காரு, எம்பியாவும் இருக்காரு. பட்டியலின மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து செல்கின்ற முக்கியமான ஆட்களை நீங்கள் ஜெகன்மூர்த்தியும் சொன்னீங்க, பூவை ஜெகன்மூர்த்தியும் சொன்னீங்க. அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் சமீப காலத்தில் ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு தலைவராக, அவர் கட்சி இங்கே பெருசாக வளர்ந்துருக்கோ இல்லையோ, அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சது. என்ன காரணம்? இல்லை, அது 2 விதமான விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று அவர் பட்டியலின மக்களுக்கு செய்கிற நல்ல விஷயங்கள். அவரோட இந்த காலகட்டத்தில் அவர் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய பட்டியலின மாணவர்களை வழக்கறிஞர் படிப்பெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கான உதவிகள்லாம் செஞ்சு அவர்களை நிறைய பேர் வழக்கறிஞர்கள் ஆக்கியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதே மாதிரி யாராவது போய் உதவி கேட்டால், மருத்துவ உதவியோ வேறு எந்த உதவியோ கேட்டாலும் அவர் செய்யறதுக்கு செய்திருக்காரு, தொடர்ந்து செய்துன்னு வராரு. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயர்நீதிமன்றத்தில் அட்வொகேட் அசோசியேஷன் எலெக்ஷன்ஸ்லாம் வந்தால் இவர்கிட்ட ஆதரவு கேட்பாங்கன்னா, இவர் சொன்னால் ஒரு 500 ஓட்டு கண்டிப்பாக போடுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஏன்னா இவர் தயார் பண்ண பசங்க அங்கே ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு 500 பேராவது இருக்காங்க. ஸோ இவர்கிட்ட ஒரு 500 ஓட்டு இருக்குது. அதனால் பார் கவுன்சில் எலெக்ஷனோ இல்லை இந்த மாதிரி எலெக்ஷனோ வரும்போது இவருடைய சர்வீஸை இவருடைய உதவியை கேட்பாங்க இந்த போட்டி போடுறவங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவருக்கு இந்த வழக்கு, இவர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் விஷயமாக பண்ணாங்கன்னா ஒரு 100 பேரை, ஒரு ஃபோனில் 100 பேரை கூட்டா 100 வழக்கறிஞர்கள் கூட நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது, அது மாதிரி அட்வொகேட் அசோசியேஷன், பார் கவுன்சில் அசோசியேஷன் எலெக்ஷன்ஸ்லாம் வரும்போது இவர் சொன்னால் ஒரு 500 ஓட்டு கிடைக்கும்ன்ற அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கார். அதே மாதிரி சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லையும் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்க அவருடைய பேர் அடிபட்டு போகிறது. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி
இவர் வந்து வளர்ந்து வர காலத்தில், ஒரு அரசியலில் வளர்ந்து வர காலத்தில் உங்களுக்கு வந்து வட சென்னையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற பட்டியலின மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. பல ஒரு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்கலாம் வந்து வழக்கறிஞர் உதவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இவரே வந்து தான் ஒரு வழக்கறிஞர் இருந்தால் பெட்டரு அப்படின்னு இவரே நினச்சி இவரே வந்து வழக்கறிஞராக வந்து வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில் போய் படித்து வழக்கறிஞராக மாறினார். ஏன்னா தனக்கு ஒரு வழக்கறிஞர் தான் இன்னும் பெட்டராக வந்து நம்மளை சேவ் பண்ணிக்கலாம்னு அவர் நினச்சார் ஆக்சுவலாக. அதே மாதிரி ஒரு வழக்கறிஞர்களை உருவாக்கினார். ஸோ அது மாதிரி வந்து பட்டியலின இளைஞர்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது அவங்களுக்கு போய் உதவி பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க ஏதோ ஒரு சமூக விரோத செயலில் மாட்டின்னா வச்சுக்கோங்களேன், பல விஷயங்கள் அங்கே நடக்கும் வட சென்னையில். ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அவர் பண்ணுவார். ஸோ பண்ணும்பொழுது இவருடைய பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒரு அந்த 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 விஷயத்தில் பல ஒரு நிழலான விஷயங்களில் இவரும் சம்மந்தப்பட்டிருக்காரோ, ஒரு கட்ட பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள், இல்லை வீடு காலி பண்ணுறது போன்ற விஷயங்கள், இல்லை வேறு ஏதோ ஒரு அடிதடி இந்த மாதிரி விஷயங்கள். உதாரணமாக 2008 வந்து ஹைகோர்ட்டுக்குள்ளே ஒரு கலாட்டா நடந்தது. அந்த கலாட்டால் இவங்க ஆளுங்க தான் வந்து உள்ள பெரிய அட்வொகேட்ஸ் லா காலேஜ் ப்ராப்ளம் உள்ள போலீஸ் வந்துட்டாங்க. 2009 சொல்றீங்க? 2009 அப்போ வந்து கருணாநிதி ஆஸ்பத்திரியில் இருந்தார். அப்போ ஆக்சுவலாக 2008 நினைக்கிறேன். இல்லை 2009 பிப்ரவரி 19 மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கலவரம். அதில் ஒரு நீதிபதிக்கே கல்லடி விட்டு காயம் வந்து ஆதித்தன் ரிஜிஸ்டாரோ அந்த கலவரத்தில் வந்து இவங்க ஆட்கள் நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு ஒரு பேச்சு இருந்தது. ஆக்சுவலாக இவங்க ஆளுங்க இவங்க அட்வொகேட்ஸ் தான், அவர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு வேண்டிய அட்வொகேட்ஸு அவங்க இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ பட் அடிப்படையாக விஷயம்னா வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி, ஒரு பக்கம் வந்து பட்டியலினத்தவர் முன்னேறணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இப்போ சமீபத்தில் ஒருத்தட்ட அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தட்ட அவர் பேசி இந்த போர் சொல்லியிருக்காரு, நம்ம நாட்டில் காந்திக்கு அடுத்தபடியாக வந்து அம்பேத்கர் தான் அதிக சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் சிலைகள் வச்ச அளவுக்கு நம்ம சித்தாந்தத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகல அப்படின்னு என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதாவது அந்த பட்டியலின மக்களுக்காக பாடுபட்டார். அதுதான் பகுஜன் சமாஜில் ஒரு கொள்கை மாறாத ஒரு அளவில் அங்கே இருந்தால் நம்ம பார்க்குறோம். நம்ம இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் சொன்னீங்க. நீங்கள் 2 விஷயம் நீங்கள் சொல்ல வந்து நினைவு வச்சுக்கங்க. நான் நீங்கள் சொன்ன 2 விஷயம் கேட்கணும். முக்கியமாக நீங்கள் மிக மேலோட்டமாக சில நிழல் தனமான பின்னணி விஷயங்களில் இவருக்கும் தொடர்பு இருக்கு. சொல்ல போனால் சமீப காலம் வரை அவர் குற்ற வழக்கில் அவருக்கு தொடர்பு இருக்கிறதான சர்ச்சைகள் இருந்துச்சு. ரொம்ப சமீப காலமாக அவர் அதிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கு. ஒரு சர்ச்சை நாயகனாக இருந்து இவர் மீதும் குற்றங்களின் நிழல் படிஞ்சிருந்தது. அது உண்மை. அவர் மேலே 7 கேஸ் இருந்தது. எல்லாமே வந்து செட்டில் ஆகிடுச்சுன்னு தான் இன்றைக்கி போலீஸ் கமிஷனர் கூட அறிக்கை கொடுத்துருக்கார். அவர் இறந்து போகிற நேரத்தில், அவர் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் அவர் மேலே எந்த வழக்கும் பெண்டிங்காக இல்லை. ஏதோ ஒரு பத்திரிகையில் கூட, ஒரு ஆங்கில பத்திரிகையில் அவரை வந்து ஒரு இப்போ கிரிமினல் மாதிரி எழுதிட்டாங்க. அதுக்கு அவர் எதிர்த்து வழக்கெல்லாம் போட்டார் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ போன வருஷம் வந்து ஒரு சம்பவம் நடந்தது. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த கொலைன்ற மாதிரியான விஷயங்கள் கூட இப்போது அடிபட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஆருத்ரா சிட்ஃபண்டை பற்றி அவங்க பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் பேசப்படுகிறது. இன்றைக்கி வந்து இந்த கொலை வந்து அந்த சம்பவத்தோட அப்போ ஒருத்தர் கொலை பண்ணார், ஆற்காடு சுரேஷ் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார். அதோட தொடர்ச்சியாக தான் இந்த கொலை அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் அவருடைய ஆம்ஸ்ட்ராங்கோட ஃப்ரெண்டோட பிரதர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார், தென்னரசன் ஒருத்தர். அதுலேருந்தே இது ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. ஸோ இது எந்த இடத்துல ஆரம்பிக்குது, எந்த இடத்துல முடியுதுன்னு தெரியாது. ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் அல்லது கூலிப்படைகள் இந்த மாதிரி விஷயங்களில் இவர் பேரும் சேர்ந்து அடிபடுதுன்றது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அங்கே அந்த விஷயங்கள் அப்படியே இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உதவி பண்ணுற விஷயங்களும் நிறையா இருக்குது. நீங்கள் பேசுகிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காந்தி பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் அவர் சொன்னார். முக்கியமாக அம்பேத்கர் சிலை இருக்கிற அளவுக்கு அவருடைய கருத்தில் சென்று சேரவில்லை அப்படின்னு அவர் உங்கள் நண்பரிடம் சொன்னதாக நீங்கள் சொன்னீங்க. அம்பேத்கரியத்தில் மிக அளவுக்கான ஆழமான பற்று கொண்டவர், முக்கியமாக ஒரு பௌத்த எண்ணங்களிலும் அதிகமாக எண்ணம் கொண்டவர் அப்படின்னு தொடர்ந்து அவருடைய நண்பர்கள் சொல்கிறாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சிகளோடு சேர்ந்து ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு வருவதற்கான சூழ்நிலைகளை அவர் ஏன் உருவாக்கிக்கலன்னு நினைக்கிறேன்? இல்லை, அது இன்னொரு பாயிண்ட் கூட இருக்குது. அதாவது அவர் எந்த அளவுக்கு இருக்கார் பாருங்களேன். அவருக்கு வந்து அவரோட வீடு வந்து இப்போ கட்டின்னு இருக்கிற வீடு வந்து அவர் சொந்த வீடு. அந்த வீட்டிலேருந்து இப்போ அது கட்டுறதுக்காக வாடகை வீட்டுக்கு வந்திருக்காரு ஐநாவரத்தில். அந்த சொந்த வீட்டில் இருந்தவரையும் அவருக்கு அந்த குழந்தை அவருக்கு பிறக்கலை, லேட்டான மேரேஜ் பண்ணார். அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவர் குழந்தை பிறந்தது. இந்த வாடகை வீட்டுக்கு வந்த பிறகு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா சாவித்ரி பாய் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக என்னன்னா சாவித்ரி பாய் பூலேன்ற ஒரு அம்மா வந்து பூனால பெரிய சமூக சீர்திருத்தவாதி. அவங்க 18th நூற்றாண்டில் அவங்க தான் இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியை. அவங்க தான்.
அவங்க பேர் பெரிய சமூக சீர்திருத்தவாதி. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜோதிராவ் பூலே, அவரும் ஒரு பெரிய இது. புனால வந்து ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது ஆக்சுவலாக அவங்க பேரில். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த அம்மாவோட பேர் தான் இவர் பொண்ணுக்கு வச்சுருக்காரு. ஸோ கன்ஷிராம் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தார். கன்ஷிராமால் தான் அவர் அந்த பகுஜன் சமாஜுக்கே போகிறார் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அந்த அந்த டெடிக்கேட்டட் டு த பட்டியலினத்தோட முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு பக்கத்தில் பெருசாக பாடுபட்டு இருக்கிற அந்த சூழலில் இன்னொரு பக்கம் வந்து அவருக்கு இன்னொரு பக்கத்தில் வந்து அவர் மேலே ஒரு தாதாத்தனம் அல்லது கட்டை பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள், அடிதடி, கொலை வழக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு பக்கம் சைட் பை சைடு ஓடி இருந்தது வந்து நம்ம சொல்லாத இருக்க முடியாது. ரெண்டு பக்கமும் இருக்குது அதில் ஆக்சுவலாக. ஆனால் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணார், இன்றைக்கி எவ்வளோ பேரை படிக்க வச்சார், அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதுவும் போயிட்டு தான் இருக்குது. அதனால் ரெண்டு பக்கமுமே அவருக்கு இருக்கிறத பார்க்குறோம். பூவை மூர்த்தி மாதிரி நீங்கள் பூவை மூர்த்தியோட தான் அவர் ஆக்சுவலாக ஆரம்பிக்கிறார். ஆனால் அவங்க இப்போ ஜெகன்மூர்த்தி வந்து அவருடைய தம்பின்னு நினைக்கிறேன். பூவை மூர்த்தி தான் முதல்ல வந்தவர். பூவை மூர்த்திக்கு அப்புறம் பூவை ஜெகன்மூர்த்தி அவரும் ஒரு அரசியலில் வந்துட்டு ஒரு அதிமுக கூட்டணியிலிருந்து ஒரு எம்எல்ஏ கூட ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் இந்த மாதிரியான ஏதோ ஒரு கட்சியிலோட தன்னுடைய அதிகாரத்தை காட்டி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக ஆகணும்னு நினைக்கல, என்ன காரணம்? பட் இவர் வந்து 2006 கவுன்சிலர் எலெக்ஷன் நின்னார். அப்பவும் தனியாக தான் நின்னார். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நின்று தோற்றவர் என்னோட ஃப்ரெண்டு தான். அவர் திமுகவில் நின்று தோற்றவர். அப்போ வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன இருந்ததுன்னா, திமுக வந்து அந்த உள்ளாட்சி எலெக்ஷன்ஸில் ரொம்ப முறைகேடுகள்லாம் பண்ணாங்க. கள்ள ஓட்டு அது இதெல்லாம் போட்டு ரொம்ப கலாட்டாலாம் பண்ணி ஓட்டுச்சாவடிக்குள்ளே வந்து கலாட்டா பண்ணாங்கன்னு திமுகவினர் பேரில் நிறைய குற்றச்சாட்டு இருந்தது. இந்த சிபிஎம் கவுன்சிலர் தேவின்னு ஒரு அம்மா கூட நான் பேட்டி கண்ட போது என்கிட்ட ரொம்ப அழுதெல்லாம் பேசினாங்க, திமுக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு சார் அப்படின்னு. ஆனால் மாறா ஆம்ஸ்டாங் நின்ற தொகுதியில் ஆம்ஸ்டாங் ஆளுக்கு தான் வந்து பயங்கரமாக கலண்டா பண்ணாங்க. பண்ணி என்ன பண்ணாங்க, கடைசியில் ஆம்ஸ்டாங் வின் பண்ணிட்டார். என்னோடய ஃப்ரெண்டு தோத்தார் வச்சுக்கோங்க. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு எப்போவுமே சொல்லுவார், ஆம்ஸ்டாங் எங்கள் தொகுதியில் ரொம்ப கலடா, அவங்க ஆளுங்க எங்கள் தொகுதியில் ரொம்ப கலட்டா பண்ணிட்டானுங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். மற்ற ஏரியாக்கெல்லாம் திமுக தான் கலட்டா பண்ணாங்க. ஆம்ஸ்டாங் போட்டி போட்ட தொகுதியில் ஆம்ஸ்டாங் ஆளுங்க தான் கலட்டா பண்ணாங்க. அவங்க அவர் வின் பண்ணார், கவுன்சிலர் இருந்தார். 2011 மறுபடியும் குளத்தூரில் நின்னார். பட் அவரோட பொசிஷனுக்கும் ஸ்டாலினுக்கு எதிராக. ஆனால் அவர் ஆல் இண்டியா பார்ட்டியாக இருக்கிறதுனால அவங்க ஒரு பாலிசி டிசிஷன் தமிழ்நாட்டில் யார் கூடயும் கூட்டணி சேர வேண்டான்ற ஒரு லெவலில் அவங்க இருந்ததுனால அவங்க யார் கூடயும் சேரல. ஏன்னா ஏற்கனவே இங்கே தலித் பார்ட்டிஸ் பலது இருக்கு இல்லையா, அவங்க ஏதோ ஒரு பார்ட்டி கிருஷ்ணசாமியோ திருமாவளவனோ அவங்க ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணியில் இருக்கும்போது நம்மளும் அங்கே போய் சேர்ந்தால் சரியாக வராது இப்போ அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் வந்து அவர் வந்து ஆல் இண்டியா லெவல்லையும் அவங்க கூட்டணிக்கு வந்து யார் கூடயும் போகிறதுக்கு ரெடியாக இல்லை. நீங்கள் கட்சியை எந்த லோக்கல் லெவலில் நீங்கள் எப்படி நடத்திக்கணும் நடத்திக்கணும்னு இவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக கன்ஷிராம் இருந்தபோதும் கொடுத்துட்டாரு, இவர் இருந்தபோதும் இந்த அம்மாவும் மாயாவதி அம்மாவும் கொடுத்துட்டாங்க. அதனால் இவர் வந்து கூட்டணிக்கு போல ஒரு தனியாகவே ஒரு ராஜ்யம் நடத்தியிருந்தாருன்னா அடிப்படையான விஷயம். அப்படி தனியாக நடந்தது கூட அது தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு பரவலாக வந்து அந்த கட்சியை கொண்டு போகிற அளவுக்கு வரால முடியல. ஏன் அந்த மாதிரி செய்ய முடியல சென்னையில் மாயாவதி? இவருக்கு மேலே தலித் இயக்கங்கள்லாம் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காங்க, கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திருமாவளவன் ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக வந்துட்டார் பட்டியல் இனத்தவரில். ஸோ இவங்க வந்து அந்த பகுஜன் சமாஜுக்கு அந்த பட்டியல் இனத்தவருக்கான இவருடைய அந்த கட்சின்றது தமிழ்நாட்டில் ஈடுபடாததுக்கு காரணம் இவருக்கு மேலே இன்னும் நல்லா வளர்ந்த கட்சி பெருசாக இருக்கிறதுனால சூரியனுக்கு பக்கத்தில் டார்ச் லைட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது மாதிரி ஆயிடுத்து நிலைமை. அதனால் இவரால் ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இவரால் இருக்க முடிஞ்சது தவிர அதை விட்டு போக முடியல. ஆக்சுவலாக முக்கியமாக அவர் நடத்திய கூட்டம், மாயாவதி கூப்பிட்டு நடத்திய கூட்டத்தில் மிகப்பெரிய அளவு கூட்டம் வந்து சென்னையில் ஆமாம் மிகப்பெரிய கூட்டம் அதெல்லாம் வந்தது. அதை எடுத்துட்டு அவர் வந்து ஒரு தமிழ்நாடு முழுக்க பண்ண முடியாததுக்கு காரணம் வந்து அவரை விட பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இங்கே ஒரு கூட்டணியில் அமைஞ்சு அவங்க அரசியல் அதிகாரத்தை பிடிச்சிட்டு அவங்க இருந்ததுனால இவரால் அதுக்கு மேலே போக முடியல இவரால் ஆக்சுவலாக. ஆனால் அப்படி போனதான தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற பட்டியலின மக்களை ஒன்றிணைத்து ஒரு சக்தியாக மாற்றும் அப்படின்னு ஏன் நினைக்கல? இல்லை, அதுக்கு மேலே இவருக்கு மேலே தலைவர்கள்லாம் திருமாவளவன்லாம் இவருக்கு மேலே வந்ததுனால அதனால் இவரால் வந்து அந்த இவர் கூட்டணி லெவல்லையும் இவர் யார் கூடயும் போக முடியல. இவங்க ஆல் இண்டியா பாலிசி தமிழ்நாட்டில் யாரோடையும் கூட்டணி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இவர் கூட்டணி வச்சுக்கிற லெவலில் இருந்தாலும் ஏதாவது ஒரு அரசியல் அதிகாரம் முடிச்சு போயிருக்கலாம். ஆக்சுவலாக இவர் கூட்டணியிலையும் போக முடியல. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இவருக்கு மேலே திருமாவளவன் கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவர்கள் வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதை தாண்டி ஒரு தலித் பாலிடிக்ஸே இவரால் பண்ண முடியலைங்க. ஆக்சுவலாக அதுதான் காரணம். இப்போ இந்த கொலை யாரும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் சொன்னீங்க இதுக்கு பின்னணி பல இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு கொலையோட தொடர்ச்சியாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு காவல்துறைகள் சொல்கிறாங்க. கைது செய்யப்பட்டிருக்காங்க, அதில் பல முக்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலை முக்கியமாக
ஒரு ஏதோ ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக இருக்குமா, அது ஒரு அச்சுறுத்தல் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது ஒரு தொடர்ச்சியாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து அவருடைய ஃப்ரெண்டுடைய பிரதர் அவரும் ஒரு சர்ச்சைக்குரிய நபராக இருக்கார். அவருடைய பிரதரை கொலை பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து அப்படியே வந்து இது வந்திருக்குது ஆக்சுவலாக. ஸோ போன வருஷம் நடந்த ஒரு கொலை, அது தொடர்ச்சியாக ஒரு கொலை அப்படின்றது ஏதோ ஒரு தொடர்ச்சியில் தான் வந்திருக்கு. அதில் வந்து இவர் ஏதோ ஒரு விதத்தில் இவர் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு கொலை செஞ்சவங்க நினைக்கிறாங்க. இவர் தான் காரணமாக இருக்கார். அந்த ஆற்காடு சுரேஷ்னு ஒருத்தர் இறந்து கொலை பண்ணப்பட்டதுக்கு அதில் வந்து இவர் தான் பின்னாடி போலீஸ் வந்து இவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆற்காடு சுரேஷ் கொலையில் ஆம்ஸ்ட்ராங்க்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆற்காடு சுரேஷோட பிரதர்லாம் என்ன நினைக்கிறாங்க, இல்லை இவர் தான் பின்னாடி இருக்கார், இவர் தான் வந்து மூளையாக இருந்து அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதோட விளைவு தான் இந்த கொலைன்றது இன்றைக்கி வரையும் இருக்குது. ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கி திருமாவளவன் சொன்ன ஒரு விஷயம் முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். இன்றைக்கி சரண்டர் ஆனவங்களா இல்லை கைதானாங்களான்றது தெரியாது. சரண்டர் ஆன பிறகு கைது செய்யப்பட்டாங்களான்னு தெரியாது. கமிஷன் சொல்கிறாரு கைது செய்திருக்கோன்னு சொல்கிறார். அவங்க சரண்டர் ஆனாங்க அப்புறம் கைது செய்யப்பட்டாங்கன்னா, என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, சரண்டர் ஆனவங்க வந்து கூலிப்படை தானா, இல்லை உண்மையிலே இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யார் தூண்டி விட்டாங்க, இல்லை அவங்க வந்து இந்த ஆற்காடு சுரேஷோட பிரதர் ஏதோ வாக்குமூலம் கொடுத்தா சொல்கிறாங்க, என் உயிருக்கே அச்சுறுத்தல் இருந்தது, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி காரியத்தை பண்ணினேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் அது உண்மைதானா, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள், இவர்களை யார் தூண்டி விட்டார்கள், இவர்கள் கூலிப்படை தானா, இல்லை இவர்கள் தான் உண்மையிலே இவர்களுக்கான மோட்டிவ்ல தான் இவங்க கொலை பண்ணாங்களா, இவங்க சொல்கிறது உண்மைதானா, பின்னாடி இருக்கவங்க யார், இது சும்மா ஒரு செட்டப்பா, அது இந்த சரண்டர் ஆகிறது ஒரு செட்டப்பான்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை வந்து திருமாவளவன் சொல்கிறார். அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து போலீஸ் வந்து புலனாய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. பல கிரிமினல் கேசஸ் என்னென்னா, கொலை பண்ணிவிட்டு யாரோ ஒரு போலியாக ஒரு 4 பேர் சரண்டர் ஆகிடுவாங்க. அப்புறம் அது பாட்டுக்கு விசாரணை போயிட்டுருக்கோம். ஒரு கட்டத்தில் அவங்க வெளில வந்துடுவாங்க ஜாமீனில். அப்புறம் என்ன நடந்து ஏது நடந்துன்னு தெரியாது. பல கேஸில் வந்து உங்களுக்கு இப்போது உதாரணமாக பார்த்தீங்கன்னா, பல கேஸ் தமிழ்நாட்டில் ராமஜெயம் கேஸ் என்னாச்சு, இதுவரையும் யார் கொலை பண்ணாங்களே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் தாகிருஷ்ணன் கேஸில் என்னாச்சு, சித்தூரில் மாற்றினாங்க, ட்ரையல் கோர்ட்டோடு அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மேலே ஃபர்தராக போகல, அதோடைய யாரும் அப்பீலுக்கும் போகல. சங்கரராமன் கேஸ் என்னாச்சு, கோவிலில் வச்சு வெட்டினாங்க. அவருடைய கேஸும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போல் அது அங்கேயே முடிஞ்சு போச்சு. எந்த கவர்மெண்ட்டும் அது அப்பீலும் போல் ஒன்றும் பண்ணலை. ஸோ உண்மையான குற்றவாளி யார்? இப்போ சங்கராமன் தன்னைத்தானே குத்தி செத்துட்டாரா, இல்லை தாகிருஷ்ணன் தன்னைத்தானே குத்தி செத்துட்டாரா, யார்? அப்போ வந்து உங்களுக்கு சந்தர்ப்ப சாட்சியங்களோட நிரூபிக்க முடியலன்ற ஒரு விஷயம் அங்கே வருது. சமீபத்தில் போலீஸோட ஃபெயிலியர் அது. திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் இறந்து போனார்ல, அதுவும் இப்போ தேடி இருக்காங்க போலீஸ். அதுலேயும் வந்து எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க என்ன தெரியாது. ஸோ இந்த சாட்சியங்கள் இல்லாதனால பல கொலைகாரர்கள் வெளில வரதை நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து இந்த கொலை விஷயத்தில் சாட்சியங்கள் இப்போது கேமராலாம் இருக்குது, கேமராவில் ஆளுங்கள்லாம் பிடிக்கிறாங்க, எல்லாம் கரெக்ட். ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து நிச்சயமாக இந்த அரசாங்கம் வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களை பிடிக்கிறது தான் முக்கியமான வேலை. இந்த 8 பேரில் ஒருத்தர் வந்து பாஜகவுடைய திருநெண்டூர் மண்டல SC/ST நிர்வாகியாக இருக்கார் பாஜகவோட. வேறு பல கட்சிகளை சேர்ந்தவங்க கூட அந்த 8 பேரில் இருக்கலாம், வெளியில் வந்த செய்தியிலேன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ யாராக இருந்தாலுமே எதுவாக இருந்தாலுமே, ஏன்னா வந்து அந்த ஆருத்ரா சிட்ஃபண்டில் சம்மந்தப்பட்டவங்களும் ஒரு அது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பாஜகவோட தொடர்புபடுத்தி தான் அந்த விளையாட்டு பிரிவு செயலாளர், அவர் பேர் மறந்து போச்சு, அவர் பேரில் அதில் அடிபட்டுது. அது பொருளாதார பிரிவு இன்னும் விசாரிச்சுட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து பழைய புதிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டது, இந்த 8 பேர் கொண்ட கூலிப்படை வந்து அதுக்கான நோக்கம் இதானா, இவங்க பின்னாடி தூண்டி விட்டவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்றத கண்டிப்பாக போலீஸ் வந்து கிளியராக இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இந்த கொலை வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சட்டம் ஒழுங்கை பற்றின ஒரு கேள்வி எழுப்பியிருக்க இப்போ ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இப்போ கள்ளச்சாராய சாவு இப்போ தான் நடந்தது, அது ஒரு சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட விஷயம்தான். இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்கார், ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அப்படின்ற போது ஆளுகின்ற கட்சிக்கு ஒரு சங்கடமான விஷயம்தான். சட்டம் ஒழுங்கு ஒரு போலீஸோட கெட்ட பேர்ன்றது ஆளுகின்றவர்களை நேரடியாக பாதிக்கும். உடனே எடப்பாடி என்ன அறிக்கை விடுறாரு, தமிழ்நாட்டில் வந்து நேற்று சேலத்தில் ஒரு ADMK கொலை பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, யாருக்குமே எந்த பயமும் கிடையாது, கொள்ளையெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது, கள்ளச்சாராயம் தாராளமாக விற்குது, போதைப் பொருள் தாராளமாக விற்குது. இது இயல்பாகவே எதிர்கட்சிகள் எடுக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அதனால் இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடாது. நடந்துடுத்துனா உடனே ஆக்ஷன் எடுக்கிறார் ஸ்டாலின். ஆனால் நடக்கிறது வந்து அவரோட கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேரை கொண்டு வரதுன்றதே நம்ம பார்க்குறோம் நம்ம ஆக்சுவலாக. ஆனால் ஏன் தடுக்க முடியல? தடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. தனிப்பட்ட நபர் ஒரு விஷயம், அவர் சார்ந்த ஒரு விஷயம், அவர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டிருக்காரு, அவருக்கு எதிரிகள் இருக்காங்களா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த எதிரிகள் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட ஒருத்தரையும் அவர் ஏதாவது போலீஸ்ட்ட என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, நீங்கள் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்ட மாதிரி எதுவும் தகவல் இல்லை. அவர் சாதாரண மனிதர் இல்லை, அவர் ஒரு கட்சியின் தலைவர், ஒரு பகுதி அவர் வந்து அவருக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்குது சென்னையை பொறுத்து. ஆமாம், கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல வரல. நம்ம வந்து அதை அவ்வளோ
சீக்கிரம் வந்து உதவி தள்ள முடியாது. அதனால் அவர் வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸோட கடமை. ஆனால் அவர் தனக்கு பாதுகாப்பு வேணும்னு போலீஸ்கிட்ட கேட்டாலும் தெரியாது. இப்போ அண்ணாமலை மாதிரி இசட் கேட்டகரியெலாம் அவர் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை போல் இருக்கு அவர் ஆக்சுவலாக. ஆனால் அவரே வந்து ஒரு கையில் ஒரு துப்பாக்கி வச்சுன்னு பாதுகாப்பாக தான் இருந்திருக்கார். அந்த பர்டிகுலர் சமயத்தில் அவர் கையில் துப்பாக்கி இல்லை, காரில் வச்சுட்டு வந்துட்டார் அப்படின்றாங்க. அதனால் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, இது போன்ற சம்பவங்கள் வந்து ஆளுகின்ற கட்சியோட அந்த நிர்வாக சீர்கேடு அல்லது போலீஸோட செயல்பாடு இருக்குல்ல, அது வந்து ஆளுகின்றவரை தான் வந்து ஒரு அவங்கள பற்றின ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து கொண்டு வரும். அதுதான் வந்து ஸ்டாலினுக்கு இப்போ நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். கள்ளச்சாராயத்தை தொடர்ந்து இந்த விஷயமும் அவர் ஒரு கரும்புள்ளியாக மறுபடியும் சேர்ந்திருக்காங்க. இந்த அவருடைய மரணம் முக்கியமாக சென்னையில் அவருக்கு ஒரு ஃபாலோயிங் இருந்தது, அவருக்கு பின்னால் நிறைய தொண்டர்கள் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் செய்த நன்மைகள், அவருடைய ஆளுமை, இது எல்லாத்துக்கும் இந்த எந்த விதமான ஒரு தாக்கத்தை கொடுக்கும்? அந்த வெற்றிடத்தை நிரப்ப வாய்ப்பு இருக்கா, இல்லை மறுபடியும் அந்த மாதிரி ஒரு தலைவர் எமர்ஜாக வாய்ப்பு இருக்கா சென்னையை பொறுத்தவரை? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அது மாதிரிலாம் ஒரு இவரே வந்து கட்சியை பொறுத்த மட்டும் இவரே ஒரு லெட்டர் ஹெட் மாதிரி தான் பகுஜன் சமாஜ் நடத்தியிருந்தாரே தவிர, இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆம்ஸ்ட்ராங்ன்றவர் வந்து சென்னையில் வந்து நல்லா தெரிஞ்சவர் இருந்தாரே தவிர, கட்சின்ற வகையில் பகுஜன் சமாஜ் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் வளரலை. அதனால் அடுத்தது யாரோ ஒருத்தர் பொறுப்பில் பகுஜன் சமாஜ் அவருக்கு வேண்டியவர் யாராவது அவர் துணைத் தலைவர் யாராவது அப்பாயின்மெண்ட் இருப்பார், அவரே கூட தலைவராக வரலாம். ஆனால் அந்த கட்சிக்கு வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம்லாம் எதுவும் இல்லை. அங்கே உத்தரப்பிரதேஷ்லேயே கட்சி ரொம்ப தேஞ்சு போச்சுன்றதை நம்ம பார்க்குறோம். அதனால் தமிழ்நாட்டிலையும் பெரிய அளவுக்கு இங்கே எதிர்காலம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இங்கே வந்து அதை விட பெரிய தலித் இயக்கங்கள் அதிகாரத்தில் இருக்காங்க. ஆக்சுவலாக அதிகாரம்னா எம்பி எம்எல்ஏக்களாக இருக்காங்க. ஸோ அவர்களுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்கே தவிர, இவர் வந்து இனிமேல் ஆம்ஸ்ட்ராங்காவது ஓரளவுக்கு ஒரு பேர் பெற்றிருந்தார். இப்போ அவர் இருக்கும்போதே எம்எல்ஏவாகி அசம்பிளியில் அவரால் போக முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு பின்னாடி துணைத் தலைவர் எந்த அளவுக்கு இந்த ஆல் இண்டியா பார்ட்டியை வளர்ப்பாருன்றது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். ஒரு நேம் சேக் அந்த கட்சி இருக்கலாமே தவிர, ஒரு பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு, ஒரு எம்எல்ஏ ஆகிற அளவுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஆக்சுவலாக. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறியமைக்காக திரு பிரியன் மிக்க நன்றி. Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.